சமையல். வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது சந்தேஷ்ங்கிற ஒரு டெசர்ட் ஐட்டம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டயட் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு, ஹார்ட் பேஷண்ட்டு, டயபெட்டிஸ், இவங்களுக்குலாம் வந்து ஸ்வீட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து மற்றவங்கள மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மிக எளிமையான சந்தேஷுங்கிற ஸ்வீட்டு வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ½ லிட்டர் மில்க் யூஸ் பண்ணுறேன் நான். இது ஆனால் நீங்கள் வந்து லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் நார்மல் ஃபேட்டு, இப்போ நான் 4% அந்த மாதிரி ஃபேட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ½ லிட்டர் வந்து பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிக்கும்போது நீங்கள் வந்து 1/4 ஸ்பூன் வினிகர், அப்படி இல்லைன்னா வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் அது போட்டு இந்த பாலை வந்து பிரேக் பண்ணும். ஆனால் பொதுவாக ஸ்வீட்டில் வந்து உங்களுக்கு லைம் ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் வினிகர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் மாதிரி வரதை வந்து நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து செயற்கை சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லா அதை வந்து தேய்க்கணும். தேய்ச்சா தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் பண்ண முடியும். நான் அதுக்கு பதில் வந்து மிக்சியில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணலாம். இப்போது இந்த சந்தேஷ் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து செயற்கை சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். வினிகர் போட்டு பால் வந்து உடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குங்குமப்பூ வந்து கொஞ்சோண்டு பாலில் ஊற வச்சுருக்கேன். அதுதான் அதுக்கு கலர், உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக. அதுக்கப்புறம் பாதாம் வந்து மேலே ட்ரெஸ்ஸிங்காக. அதுக்கப்புறம் வந்து செரிஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சத்தான உணவு. இதில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. ஆனால் வந்து அதில் க்ரீம் மட்டும்தான் நம்ம வந்து அந்தளவுக்கு ஒத்துக்காது. அதனால் க்ரீம் இல்லாமல் பால் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அளவுக்கு அதிகமான க்ரீம் இல்லாமல் பால் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பன்னீர் கூட, இப்போ நம்ம இந்த பாலை உடச்சி எடுக்கிற பன்னீர் கூட உடம்புக்கு நல்லது. நிறைய பேர் வந்து பன்னீர் வந்து கொழுப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. கிடையாது. அந்த வாட்டரில் வந்து அந்த பன்னீரை எடுக்கும்போது அந்த தண்ணி போதிலையே அதில் அந்த கொழுப்பு போயிடும். அதனால் வந்து பன்னீர் தாராளமாக வாரத்தில் 2 நாளைக்கு வந்து இந்த மாதிரி எப்படியாவது ஒரு ரெசிபி நீங்கள் பன்னீராக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி ஒரு டெசர்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். பால் கொதிக்கும்போது 1/4 ஸ்பூன் வினிகர் இதில் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து அழகாக செட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். இது வந்து நல்லா வடிச்சிடணும். நீங்கள் இதில் வந்து இப்போ செயற்கை சர்க்கரை எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக நீங்கள் கையிலே கூட திரிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கிறதால பிளெண்ட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. அரைச்சா அது வந்து நீர்த்துடும். அதை ஜஸ்ட்டு சேர்ன் பண்ணணும் ஒரே ஒரு சுற்று. ஏன்னா அந்த சுகர் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகணும் இல்லைங்களா, அதனால் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் செயற்கை சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். ஃபியூ ட்ராப்ஸு எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ், எந்த எசன்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வேணால் ஒரு ட்ராப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணி செட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நீங்கள் வந்து கையிலே தட்டிட்டு ஏதாவது மோல்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ பிஸ்கட் மோல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு இதை வந்து டிசைன் பண்ணணும். இது மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு என்னென்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம்.
இந்த குங்குமப்பூ ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இதில் ஜஸ்ட் இது மேலே கலருக்கு அப்படி ஒரு ட்ராப் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஆல்மண்ட்ஸ், செரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக எடுத்து சிங்கிள் பீஸாகவே சாப்பிட முடியும். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சந்தேஷ் வந்து டெய்லி ஒரு பீஸ் கூட சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால் வந்து நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாதாமும் செரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, முக்கியமாக வந்து ஸ்ட்ராபெரிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரிஸ் வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த சந்தேஷை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்து சந்தேஷ் வச்சு அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி அப்படி செட் பண்ணி வைக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சாலே போதும். உங்களுக்கு நல்லா ஹார்டாகிடும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் வீட்டில் பண்ண ஸ்வீட்னே நம்ப மாட்டாங்க. உங்கள் வெளியில் வாங்கியிருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஆரோக்கியமான வீட்லேயே ஒரு லோ கேலரி ஸ்வீட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இந்த சந்தேஷ் நீங்கள் செய்கிறதுக்கு வந்து ஹார்ட்லி 1/2 hour டைம் தான் ஆகும். ஒன்லி பாலை வந்து கொதிக்க வச்சு பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இதில் வந்து வேலை ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சடனாக ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம், குண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு. மில்க் வந்து சாப்பிடுன்னா பால் சாப்பிட மாட்டாங்க பசங்க. அவங்களுக்கு வந்து அந்த மில்கில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி அவங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் சுகர் பவுடர் ஆட் பண்ணணும். நான் வந்து செயற்கை சர்க்கரை ஆட் பண்ணேன். சின்ன குழந்தைங்களாம் சுகர் பவுடர் ஆட் பண்ணி இதே மாதிரி ரெசிபி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து இவங்க வந்து இது நீங்கள் ஒரு 1/2 liter மில்கில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 பண்ணலாம். நீங்கள் உங்கள் திக்னஸை பொறுத்தது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தடியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 கூட ஈஸியாக பண்ணலாம். அப்போது நீங்கள் அதை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அந்த பசங்க வந்து மில்க் ஐட்டம் சாப்பிட்றோங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் சாப்பிட்டுடுவாங்க. ஆரோக்கியமான ஒரு லோ கேலரி டெசர்ட் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த சந்தேஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.